மதுரை மாவட்டம் முத்தங்குடியில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக பொதுக்குழு கூட்டம் சட்ட நேரத்தில் தொடங்குகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் தர கேட்கலாம். அருண், உங்கள் விவரம். கோபாலகிருஷ்ணன், திமுகவுடைய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கக்கூடிய வகையில் மதுரையில் மூன்றாவது முறையாக மதுரை உத்தங்குடி பகுதியில் திமுகவுடைய பொதுக்குழு கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. இதற்காக நேற்றைய தினமே சென்னையிலிருந்து விமானம் மூலம் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் மதுரை விமான நிலையத்திற்கு வருகை தந்தார். அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை ரோட் ஷோவும் அரசு சார்பில் மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு சுற்றுலா மாளிகையில் அவர் நேற்று இரவு தங்கியிருந்த நிலையில் இன்றைய தினம் மதுரை அரசு சுற்றுலா மாளிகையில் இருந்து சரியாக 9:50 மணி அளவில் அவர் புறப்பட்டு சாலை மார்க்கமாக மதுரை உத்தங்குடி பகுதியில் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு அவருக்கு வருகை தர இருக்கிறார். இந்த பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்தவரை துணை முதல்வர்கள், அதே போல திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர்கள், பொதுச் செயலாளர்கள், பொருளாளர் மற்றும் 3000க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் தலைமையில் இந்த பொதுக்குழு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இதற்காக கடந்த ஒரு சில மாதத்திற்கு முன்பாகவே இந்த பகுதியில் ஏற்பாடுகளானது தீவிரமாக நடைபெற்றது. அமைச்சர் மூர்த்தி தலைமையிலும் மதுரையினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய தளபதி, அதே போல அமைச்சர் பிடிஆர் பழனிவேல், மணிமாறன் உள்ளிட்டோர் தலைமையில் கடந்த சில நாட்களாக இந்த பணிகளானது வெகு விமர்சையாக நடைபெற்று வந்தது. பிரம்மாண்ட செட்டுகள் அமைக்கப்பட்டு திமுகவுடைய சென்னை அண்ணா அறிவாலயம் போன்ற ஒரு முகப்பும் பிரத்யேகமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக குளிரூட்டப்பட்ட அறையானது இந்த பகுதியில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு ராட்சத ஜெனரேட்டர்கள் கொண்டு முழுவதுமாக மின்சாரமானது தொடர்ச்சியாக கிடைக்கும் வகையில் ஏற்பாடுகளானது செய்யப்பட்டு இருக்கிறது. இதற்காக அதிகாலை முதலே ஏராளமான மதுரை மட்டுமல்லாது ஏராளமான பொதுமக்களும் முதல்வருக்கு வருகை தரக்கூடிய அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக சாலை முழுவதும் காத்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள், முக்கிய பொறுப்பாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் என சாரசாரியாக தங்களது காரில் அணிவகுத்த வண்ணமே இருந்து வருகிறார்கள். இதனால் இந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஒருபுறம் இருந்தாலும் தொடர்ச்சியாக பொதுக்குழு கூட்டத்திற்கு தொண்டர்கள், நிர்வாகிகள் உற்சாகமாக வந்த வண்ணமே இருந்து வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த பொதுக்குழு கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இதற்காக தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட இருக்கிறது. முக்கிய தீர்மானமாக பார்க்கும் பொழுது வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு பணியாற்ற வேண்டும், அதே போல மத்திய அரசுக்கு அவருடைய அதற்கு எதிராக பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட இருக்கிறது. ஒன்றிய அரசு வரக்கூடிய 2026 தேர்தல் குறித்தும் பல்வேறு ஆலோசனைகளும் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இந்த பொதுக்குழுவை பொறுத்தவரை 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காணப்படுகிறது. அதோடு மட்டுமல்ல நீக்கப்பட்ட கட்சியில் இல்லாத பழைய நிர்வாகிகளை சேர்ப்பதற்கான ஒரு ஆலோசனையும் மேற்கொள்ளப்படலாம் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்தவரை திமுகவினுடைய முக்கிய எதிர்பார்ப்பாக பார்க்கப்படுவது அடுத்த தலைவர்கள் ஏதேனும் மாற்றப்படலாமா உள்ளிட்ட புதிய தலைவர்கள் ஏதும் நியமனம் செய்யப்படலாமா உள்ளிட்ட பல்வேறு எதிர்பார்ப்புகள் தொண்டர்கள் மத்தியில் இருந்து வருகிறது. கோபாலகிருஷ்ணன், அண்மை விவரங்களுக்கு நன்றி அருண்.